ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வங்கி பரிவர்த்தனைகளுக்கு சர்வீஸ் சார்ஜஸ், சேவை கட்டணம், அது கூடவே அதற்கான ஜிஎஸ்டி, இந்த ரெண்டும் சேர்த்து வசூலிக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து ஒரு சில பேங்க் அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐஎம்பிஎஸ் அந்த முறையில் யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கான ஒரு லிமிட், ஃப்ரீ லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃப்ரீ லிமிட்டை தாண்டும் போது சேவை கட்டணம் ப்ளஸ் அது கூடவே ஜிஎஸ்டியும் சேர்த்து வசூலிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ எஸ்பிஐ வங்கியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது February 15, 2026 இன்னையிலிருந்து இந்த ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷனுக்கான சார்ஜஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், எஃபெக்டிவ் February 15, 2026 15 February 2026 ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் நீங்கள் 25,000 வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. அதுவே 25,000 மேலே நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது யோனோ ஆப் மூலமாகவோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 இருந்து உங்களுக்கு கட்டணம், சேவை கட்டணம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இங்கே பாருங்கள், அப் டு 25,000 நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ தான். அதே 25,000 1 லட்ச ரூபா வரைக்கும் ₹2 ப்ளஸ் அது கூடவே ஜிஎஸ்டி வந்து கட்டணும், பிடிச்சிக்குவாங்க. 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹6 ப்ளஸ் அது கூடவே ஜிஎஸ்டி. இதே நீங்கள் 2 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு பேங்க்குக்கு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ₹10 சேவை கட்டணம் ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் பிடிக்கிறாங்க. அப்போது இது வந்து ஒரு மாதத்துக்கா ஒரு நாளைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் நீங்கள் 25,000 தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க ஐஎம்பிஎஸ் மூலமாக அப்படின்னா சேவை கட்டணம் கிடையாது. அதே அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் 25,000 மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அது வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் அல்லது மல்டிபிள் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் குமுலேட்டிவாக தான் பார்க்குறாங்க. அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதனுடைய மொத்த தொகை 25,000 தாண்டுது அப்படிங்கும்போது அடுத்து வரக்கூடிய டிரான்சாக்ஷன், இப்போ 25,000 தாண்டி நெக்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த நடைமுறை, இந்த புதிய நடைமுறை பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து அமலுக்கு வந்திருக்குது. ஸோ அதிகபட்ச லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மேக்ஸிமம் டெய்லி ஐஎம்பிஎஸ் லிமிட் வந்து 5 லட்ச ரூபா தான். அதே மாதிரி ஹையர் சார்ஜஸ் அப்ளை டு ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டட் அட் எ பிரான்ச் வித் ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜஸ் ஆஃப் ₹20 + ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் டிரான்சாக்ஷன் ஆஃப் அபவ் 2 lakhs. ஸோ ஆனால் எஸ்பிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் 2 lakhsலேருந்து 5 lakhsக்கு உங்களுக்கு ₹10 தான் சார்ஜஸ் வசூலிக்கிறாங்க. இதே நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ₹1,000 வரைக்கும் ₹2.50 நம்ம செலுத்தணும். 1,000லேருந்து 1 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹5. அதே 1 lakhலேருந்து 5 lakhக்கு ₹15 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து லிமிட்டு. மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 5 lakh. எல்லா பேங்க் சைட்லேயும் ஐஎம்பிஎஸ்னுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா அப் டு 5 lakh தான். ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஐஎம்பிஎஸ் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு நபருக்கு 50,000 டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 25,000, நாளைக்கு ஒரு 25,000 நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது என்னங்க ₹2 தானே பிடிக்கிறாங்க, அதில் என்னத்தை போய் பெருசாக ஆயிரப்போகுது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒட்டுக்காக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ₹2 வந்து நிறைய பேர்கிட்ட பிடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை கட்டணம் பேங்க் தரப்புக்கு போய் சேருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.